ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்னை பராமரிப்பு வீடியோ இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். தென்னை பராமரிப்பு வீடியோ சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டான இந்த வீடியோ பார்ப்பீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இது மாட்டு குப்பை. இந்த குப்பையை வச்சுட்டு நம்ம தென்னையை எப்படி பராமரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த மாட்டுக்குப்பை பார்த்திங்கன்னா இதில் மாட்டு குப்பை இருக்கும், செம்மறி ஆடு, வெள்ளாடு எல்லா குப்பையுமே இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டு குப்பை தான் இது. இதில் மாட்டு சாணம் இருக்கும், செம்மறி ஆடு சாணங்கள் இதெல்லாம் இருக்கும். இது ஒரு 6 மாதத்துக்கு இல்லைனா 1 இயருக்கு நம்ம சேமித்து வச்சுக்கணும். கொஞ்சம் நிறையா சேரும்போது அதுக்கப்புறமாட்டு தான் இதை தென்னை மரத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே அதிகமாக நிறையா இருக்கும். நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா ஏக்கர் கணக்கில் நமக்கு தென்னை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு வண்டி 2 வண்டி ஈடு செய்ய முடியாது. நிறைய வண்டி நம்ம வாங்கணும். இப்போ பாருங்கள் டிராக்டரில் அள்ளிட்டுருக்காங்க. இந்த டிராக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வண்டிக்கு அதாவது 1100 ரூபா. அவங்களுக்கு தெரியும், அல்றவங்களுக்கு தெரியும் ஒரு வண்டி எவ்வளோ நிறையுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம 1100 ரூபா கொடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட்டே நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையுமே நம்ம பார்த்து வாங்கி வச்சுக்கணும். நல்ல குப்பையாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு மாதிரி ரேட்டு. இப்போ ஃபுல்லுன்னு மாட்டு குப்பை மட்டும்னா அதுக்கு கொஞ்சம் ரேட்டாக இருக்கும். பட் வெள்ளாடு, செம்மறி ஆடு அப்படின்னா அதோட கழிவுகளுக்கு ஒரு ரேட் நம்ம கொடுத்து வாங்கணும். ஆனால் ஃபர்ஸ்டானது அப்படி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தென்னை பராமரிப்புக்கு மாட்டு குப்பை தாங்க. இது 100% அனுபவம் உண்மை. இதுக்கு ஈடு இதுக்கு நிகர் வேறு எதுக்குமே சொல்ல முடியாது. எவ்வளோதான் நமக்கு செயற்கை உரங்கள் இருந்தாலும் இந்த இயற்கை உரமாகிய மாட்டு குப்பைக்கு நிகர் வேறு எதுக்குமே இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு நமக்கு சூப்பராக இருக்கும். தென்னை பராமரிப்புக்கு மட்டும் கிடையாது, கடலை, சோளம் அது எல்லா விவசாயத்துக்குமே மாட்டு குப்பை போட்டு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக செம்மையாக வளர்ந்து நமக்கு அறுவடை நல்லதாக கொடுக்கும். இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தோப்புங்க. இது அப்பா வீட்டு தோப்பு தான். நான் நிறையா டைம் காமிச்சிருப்பேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக தான் மாட்டு குப்பையை வச்சு முடித்து தண்ணியெல்லாம் பாய்ச்சாச்சு. நான் விஷுவலாக என்னால் காமிக்க முடியலை. ஏன்னா நான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பட் என்னோடய பையன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல்லேருந்து உடச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு. பட் விஷுவலாக காமிக்க முடியலை அப்படின்னால வாய்ஸ் ஓவரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். இது நான் ஏற்கனவே மாட்டுக்குப்பை வச்சு தென்னையை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்குமே நிறையா வியூஸ் போயிருச்சு. நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம ஏக்கர் கணக்கில் நம்ம தென்னை வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் எத்தனை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி போட்டுக்கணும். அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்பில் பக்கத்தில் அவங்க கொட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் மண்வெட்டி வச்சு இப்போ பாருங்கள் நல்லாவே தெரியும். அது தண்ணி பாய்ச்சிருக்கிறதுனால எந்த இடத்துலேருந்து எந்த அளவுக்கு மண்வெட்டி வச்சு அவங்க எடுத்திருக்காங்க, குழி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா அதோட வேர்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால வெட்டுப்படும். தென்னை மரத்துக்கு சின்ன தென்னை மரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் வேறு. அதுவே பெரிய தென்னை மரம்னா ஃபுல்லாக பரவி இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் லைட்டாக நம்ம மண்வெட்டி வச்சு பாதி அளவுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வெட்டக்கூடாது. பாதி அளவுக்கு நம்ம வெட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் குப்பை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுனா நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் குட்டியாக அணைச்சிட்டு அதில் கணக்கு வச்சு நம்ம குப்பைகளை எடுத்து போடணும். மேக்ஸிமம் 4 அணைச்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டி டஃப்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதில் அதுக்கு மட்டப்படுத்தி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம போட்டுட்டு அதை மூடிக்கிறதாங்க. இதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள் அந்த பில் இல்லாத இடத்துல எல்லா மரத்துக்குமே நாங்கள் குப்பையை வச்சாச்சு. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாட்டு சாணை குப்பை போட்டதோ அதோட செயற்கை உரமாக ஏதாவது உரம் போடுவாங்க. அது ரெண்டும் போட்டு சேர்த்து மூடிப்பாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரை வெட்டத்தில் நாங்கள் குழி எடுத்துகிட்டு அதுக்கு மாட்டு சாண குப்பையை மட்டும்தாங்க போட்டிருக்கோம். குப்பை வச்ச உடனே குப்பை வச்சுட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்கன்னா பின்னாடி தண்ணீர் விட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மழை பேஞ்சிருச்சு. நமக்கு எவ்வளோ தான் தண்ணி பாய்ச்சினாலும் அந்த ஒரு மழை பேஞ்சிச்சு அப்படின்னா இந்த குப்பையை சாருங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த குப்பை சாரதுக்கு எப்படி பார்த்தாலும் 3 மாதம் ஆகும். இந்த குப்பையை வச்சு முடித்த உடனே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கரெக்டாக தெரியும். ஏன்னா பாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உடைக்க ஆரம்பிக்கும். பாலை உடைச்சிருச்சு அப்படின்னா தென்னை குருமைகள் அதிகமாக வைக்கும். நம்ம இந்த மாட்டு சாண குப்பை வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தென்னை குருமை உதிர்வதை இது தடுக்குங்க. சூப்பராக இருக்கும்.
இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமான தேங்காய் காய்க்கிறதுக்கு வந்து இதுக்கு நிகர் வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 இயருக்கு வந்து ஒரு தரம் வந்து குப்பை வைப்பாங்க. கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க, பட் வசதி கம்மியாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு வந்து குப்பை வந்து வைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தோட்டம் ஃபுல்லாக வந்து உழுது முடிச்சுட்டு சரி பண்ணி பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குப்பை வைப்பாங்க. ஏன்னா களைப்பில்கள் அதிகமாக இருந்தால் இந்த குப்பையை வந்து சாப்பிட்ரும் அப்படிங்கிறதுனால தோட்டத்தை ஃபுல்லாக வந்து ஒரு தடவை வந்து உழுதுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி தாங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து குப்பை வச்சுருக்காங்க. குப்பை வச்ச உடனே நீங்கள் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக பாய்ச்சிருங்க, அது உங்களுக்கு நல்லது. குப்பை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு ரேட். இப்போ மாட்டு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டிக்கு வந்து 300 ரூபாய். ஸோ அதுவும் வந்து ஈஸி தாங்க. பட் மாட்டு வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம டிராக்டரில் விட்டோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு தோட்டத்துக்கும் வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து கொட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. நமக்கு பணமும் வந்து கம்மியாக தான் இருக்குது. இயற்கையாகவே நமக்கு வந்து தென்னை மரத்தை வந்து நல்லா வளர்த்துட்டு அதிகமான தேங்காய் வந்து காய்க்க வைக்கலாம். ஏன்னா செயற்கை உரம் அப்படிங்கிற அளவுக்கு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கை உரத்தை கொடுத்து நம்ம தென்னை மரத்தை வந்து அதிகமான தேங்காயும் அதிகமான உற்பத்தியும் நம்மளால் வந்து பெருக்க முடியும். இந்த தோப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கஜா புயலில் வந்து அடிபட்டிருக்குங்க. ஸோ அதாவது ஆரம்பத்தில் முதல் காய் வரும்போது நிறையா வந்து காய்ச்சி இருந்துச்சு. கஜா புயலில் அடிபட்டதுனால நிறையா மரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாஞ்சிருக்கு. எப்போதுமே வந்து தென்னை தோப்புக்கு இடையில நீங்கள் வந்து வாழை மரங்கள் வந்து அதிகமாக வைங்க. வாழை மரம் அதிகமாக வைக்கிறதுனால வந்து தென்னைக்கு வந்து ஈரப்பதம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வாழையும் ஒரு பக்கம் வளர்கிற மாதிரி இருக்கும், தென்னையும் வந்து ஒரு பக்கம் வளர்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த முறையை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி குப்பை இயற்கை உரம் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா வந்து மழைக்காலத்தில் வைங்க. மழைக்காலத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா தான் வந்து அந்த குப்பை வந்து நல்லா வந்து சார்ந்து தென்னை மரத்துக்கு வந்து அதோட சத்துக்கள் எல்லாம் வந்து போகும். அப்போ தான் அதிகமான பாலை வந்து உடைக்க ஆரம்பிக்கும். பாலை உடைச்சிருச்சு அப்படின்னா வந்து தென்னைக்குருமை வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே. தென்னை மரத்துக்கு ஈரப்பதம் இல்லாமல் வறட்சியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வைக்கிற குப்பை வந்து அதாவது சாரவே சாராது, அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து எங்கள் வீட்டு தென்னந்தோப்புன்னு சொன்னாங்க. இப்படி தான் நாங்கள் வந்து எப்போதுமே வந்து பராமரிக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 வருடங்களுக்கு இதே பராமரிப்பு தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி கூட நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து சொல்லியிருந்தேன் எப்படி குப்பை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ள வீடியோ தான் வந்து இது. ஸோ உங்களுக்குலாம் அந்த வந்து வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளோட சேனலில் இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து மறக்காமல் வந்து டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.